السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: مروا أولادكم بالصلاة وهم أبناء 7 سنين وضربوهم عليها وهم أبناء 10 سنين وفرقوا بينهم في الملاجع، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நம் உயிரினும் மேலான ஹாத்தமுன் ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அஹ்தாப்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களுக்கும், ஒவ்வொரு பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் சில கடமைகளையும் பொறுப்புகளையும் வகுத்து தந்திருக்கிறான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது குல்லுக்கும் ராயின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்புகளை குறித்து மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நாம் கவனிக்கும் பொழுது, ஒவ்வொருவரும் எப்படி பொறுப்பாளிகளாக ஆக முடியும் என்று பார்த்தால், ஒருவர் குடும்பத்திற்கு தலைவராக இருந்தால் அந்த குடும்பத்திற்கு அவர் பொறுப்பு. ஒரு ஆசிரியராக இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு அவர் பொறுப்பு. முதலாளியாக இருக்கும் பொழுது தொழிலாளர்களுக்கு அவர் பொறுப்பு. இப்படி ஒவ்வொருவரும் அவர் வகிக்கக்கூடிய சில அவர்களுடைய வியாபாரத்தலமாக இருக்கட்டும் அல்லது குடும்பமாக இருக்கட்டும், பல்வேறு துறைகளில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளாக ஆகிறார்கள். அந்த பொறுப்புகளை குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள் என்று அன்னல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பதை நாம் கவனிக்கிறோம். அந்த வகையிலே பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான அமானிதம் இருக்கிறது. திருக்குர்ஆன் சொல்கிறது, அமானிதத்தை நீங்கள் சரியான முறையில் நிறைவேற்றுங்கள். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அமானிதத்தை உரியவர்களிடத்திலே நீங்கள் சரியாக செலுத்தும்படி திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அந்த வரிசையிலே பார்க்கும் பொழுது பெற்றோர்களுக்கான ஒரு முக்கியமான அமானிதமாக இருக்கிறது பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பிள்ளைகளை நல்ல வழியில் வளர்ப்பது, அவர்களுக்கான மார்க்க கல்வியை கொடுப்பது, அவர்கள் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான அனைத்து வழிவகைகளையும் செய்து வைப்பது ஒரு பெற்றோர்களுடைய கடமை, அமானிதம் என்று நமக்கு மார்க்கம் சொல்கிறது. வெறும் நான் சரியாக இருக்கிறேன், நான் தொழுகையாளியாக இருக்கிறேன், நான் ஓத தெரிந்தவனாக இருக்கிறேன் என்பது மாத்திரம் திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித்தரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு முழுவதும் திருக்குர்ஆனை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதிலே அவர்கள் வாழ்க்கையை கழித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாவை நிறுவுகிறார்கள், கட்டுகிறார்கள். கட்டியதற்கு பிறகு அவர்கள் செய்த துஆ திருக்குர்ஆனில் வருகிறது. நிறைய துஆக்களை செய்கிறார்கள். அதுல ஒரு முக்கியமான துஆ என்னன்னா, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. யா அல்லாஹ், என்னை தொழுகையாளியாக ஆக்கு, வ
வமின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையாளியாக ஆக்கு என்று அவர்கள் கேட்ட துஆ. ரப்பனா வ தகப்பல் துஆ, யா அல்லாஹ் என்னுடைய துஆவை நீ கபூல் செய்வாயாக என்று கேட்கிறார்கள். 40 வயது அடைந்தவர்களை திருக்குர்ஆன் சொல்கிறது, வஅஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியத்தி, அவர்களுடைய சந்ததி சீராக வேண்டும் என்று துஆ கேட்பதாக திருக்குர்ஆன் சொல்கிறது. எனவே நாம் சரியாக இருப்பது மாத்திரம் முக்கியம் அல்ல, நம்முடைய சந்ததிகளும் சரியாக ஆக வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பியூர் முஸ்லிம் என்று திருக்குர்ஆன் வழிவகுக்கிறது. அவர்கள் ஷிர்க்குக்கு இடம்பாரற்ற, ஷிர்க்கில் எந்த கலப்படமும் அற்ற தெளிவான முஸ்லிம் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அப்பேற்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சந்ததி யாரும் காஃபிராக கூடாது என்று அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். எனவே சந்ததிகள் சரியாக வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நமக்கு மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அந்த தர்பியத்துல் அவுலாதை மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. குழந்தைகளுக்கான வளர்ப்பு, குழந்தைகளுக்காக அவர்களை வளர்க்கும் விதத்திலே அவர்களுக்கான நல்ல உணவை கொடுக்கிறோம், உடையை கொடுக்கிறோம், இடத்தை கொடுக்கிறோம், எல்லாத்தையும் கொடுக்கிறோம் என்பது மாத்திரமல்ல, அதை தாண்டி முக்கியமாக கொடுக்க வேண்டியது திருக்குர்ஆனை கொடுக்க வேண்டும், மார்க்கத்தை கொடுக்க வேண்டும், அண்ணல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை தர வேண்டும். இதைதான் தர்பியத்துல் அவுலாத் என்று நமக்கு மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஆரம்ப கட்டத்திலே இறக்கிய வசனங்களிலே பெரும்பாலானவைகள் கல்வியை கற்பது குறித்த வசனங்களை தான் முதலிலே இறக்குகிறான். அது முதல் வசனமாக இறங்கிய இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலகாக இருக்கட்டும், நீங்கள் ஓதுவீராக என்று துவங்கக்கூடிய ஆரம்ப கட்ட வசனங்களாக இருக்கட்டும், அதை தாண்டி பல்வேறு வசனங்கள் ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்திலே இறங்கியது எல்லாம் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள், கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்று வருகிறது. இப்படி பல்வேறு வசனங்களை ரப்புல் ஆலமீன் கல்வியை குறித்து, ஒரு மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருப்பது கல்வி என்பதனால்தான் மார்க்கத்தை முதலிலே நிறுவும் பொழுது கல்வியை வைத்து ஆரம்பம் செய்கிறான். எனவே குழந்தைகளுக்கு, சந்ததிகளுக்கு சொத்தை விட்டு செல்வதை விட, சுகத்தை விட்டு செல்வதை விட எல்லாம் தாண்டி முக்கியமாக நாம் விட்டு செல்ல வேண்டியது தர்பியத், ஒழுக்கம், கல்வி. இதை நாம் விட்டு செல்லும் பொழுதுதான் பிற்காலத்திலே அது நம்மை மீண்டும் வந்து சேரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுக்கான அந்த மதரசாவை நிறுவினார்கள். குழந்தைகளுக்கான கல்வியை கற்றுக் கொடுப்பதிலே பெருங்கவனம் செலுத்தினார்கள். ஒரு பெற்றோர் அந்த குழந்தைகளுக்கு சரியான கல்வியை கொடுக்கும் பொழுது அவருடைய அமானிதத்தை சரியான முறையிலே நிறைவேற்றுகிறார். அப்படி தவறும் பொழுது அவருடைய அமானிதத்தில் அவர் கரெக்டா இல்லைன்னு அர்த்தம். குழந்தைகளுக்கான முக்கியமான கடமைகள் ஒன்று, அவருக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பது ஒரு தந்தையின் மீது ஃபர்ல், கடமை. மார்க்கம் ஃபர்ல் என்று சொல்கிறது. தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின், வெறும் வேண்டுமென்றால் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லவில்லை. குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பது ஃபர்ல், நாமும் கல்வியை கற்றுக்கொள்வது ஃபர்ல் என்று கல்வியை தேடுவது மார்க்கத்தினுடைய ஒரு முக்கிய அங்கமாக ஆக்கி தந்திருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாம் இருக்கிறது. இஸ்லாம் இல்லாத இடம் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு சுமார் ஒரு 200 கோடி முஸ்லிம்களை இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆரம்ப காலத்திலே பார்க்கும் பொழுது அல்லது இதற்கு முன்புள்ள காலத்திலே பார்க்கும் பொழுது எந்த நவீனங்கள் இல்லை, சமூக ஊடகங்கள் இல்லை, ஏன் மின்சாரம் கூட இல்லை. இப்படி இருக்கும் பொழுது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரை நம்மிடத்திலே அந்த இஸ்லாமிய பரவல் இருக்கிறது என்றால், உலகம் முழுவதும் இஸ்லாம் ஒரு முக்கிய மார்க்கமாக இருக்கிறது என்றால் அதற்கான காரணம் குர்ஆனுடைய மதரசா. குர்ஆனுடைய மதரசாவின் மூலமாக, மக்தப் மதரசாவின் மூலமாக அந்த இல்மு பரவியதன் விளைவுதான் இன்றைக்கு வரை சுமார் ஒரு 200 கோடி முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோம். அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்து கொடுத்த மதரசா.
ஆரம்ப காலத்திலே மக்காவிலே இருக்கும் பொழுது சபையிலே ஒரு சஹாபி எந்திரிக்கிறார். அவருக்கு வயது 14. அவருக்கு பேர் அர்க்கம். நாயகமே, காஃபிர்கள் எல்லாம் முஸ்லிம்களை எதிர்கொள்வதற்காக, வீழ்த்துவதற்காக, திட்டம் தீட்டுவதற்காக அவர்களுக்கென்று ஒரு இடம் வைத்து இருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு பேர் தாருன் நதுவா. அந்த தாருன் நதுவால தான் முஸ்லிம்களை என்னென்னலாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் அவங்களுடைய பிரச்சாரத்தை தடுக்கலாம், இந்த எல்லா டோட்டல் பிளான் பண்றது தாருன் நதுவால மக்கால இருக்கக்கூடிய காஃபிர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப சொல்லுகிறார்கள், தாருல் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு, நாயகமே, முஸ்லிம்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் வேணும் அப்படின்ற கோரிக்கையை வைக்கிறாரு. வைத்தவர் வெறும் கோரிக்கை மாத்திரம் வைக்கல, என்னுடைய இடத்தை நீங்க எடுத்துக்கோங்க, என்னுடைய வீட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லி முதலாக மக்காவிலே ஒரு முஸ்லிம்களுக்கான ஒரு கல்வி கூடமாக அமைத்து தந்தது தாருல் அர்கம், அர்க்கமுடைய வீடு. அந்த தாருல் அர்க்கத்திலே தான் ஆரம்ப காலத்திலே முஸ்லிம்களுக்கான தீனை பரவுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஹிஜ்ரத்துக்கு போய் மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போனதற்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முக்கிய பணிகளில் ஒன்று மஸ்ஜிதுன் நபவி. மஸ்ஜிதுன் நபவியை நிறுவுகிறார்கள். இப்போ மக்தப் மதர்சாவை நிறுவனம். அப்போ ஒரு தனிப்பட்ட நபருடைய வீட்டில் இருக்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல. மக்காவில் அந்த வேற வழி இல்லை, சூழ்நிலைகள் அப்படி இருந்ததுனால ஒரு தனிப்பட்ட நபருடைய வீட்டில் அமைந்தது. மதீனாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திண்ணை தோழர்களை அழைத்து மதீனாவிலே மஸ்ஜிது நபவியிலே மதர்சாவை, குர்ஆனுடைய மதர்சாவை அவர்கள் துவங்குகிறார்கள். அந்த குர்ஆனுடைய மதர்சா தான் இன்றைக்கு வரை உலகம் முழுவதும் உள்ள மஸ்ஜிதுகளில் அந்த மதர்சா நிறுவுவதற்கான காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று அவர்கள் துவங்கி வைத்தது. அந்த அஸ்ஹாபு சுஃபா தோழர்கள் எல்லாம் அந்த மஸ்ஜிது நபவியிலே கல்வியை கற்றார்கள். சுமார் ஒரே சபையில் 300 400 சஹாபாக்கள் கல்வி கற்பார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட பல்வேறு சஹாபாக்கள் அஸ்ஹாபு சுஃபாவிலிருந்து வெளியே வந்தவர்கள். 8 12 80 வயது சஹாபாக்கள் வரை அந்த அஸ்ஹாபு சுஃபாவுடைய மாணவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். எனவே அன்பானவர்களே, நன்மையை பெற்றவர்கள், ஹைரை பெற்றவர்கள் என்று திருக்குர்ஆன் சொல்வது இல்முடையவர்களே தான். யார் ஒருவரிடத்தில் இல்மு இருக்கிறதோ ஃபகத் ஊதிய ஹைரன் கஸீரா, அவர் நல்லதை கொடுக்கப்பட்டவர். நல்லதை ஒருவர் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அவருக்கு இல்மு வேண்டும் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. திருக்குர்ஆன்ல ஒரு முக்கியமான 2 நபிமார்கள், தந்தை மகன் 2 நபிமார்கள், அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்றான், வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா, தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நாம் இல்மை கொடுத்தோம். தாவூதுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவருக்கும் நாம் இல்மை கொடுத்தோம் சொல்லிவிட்டு அந்த வசனத்துடைய தொடர்ச்சியில வருது, அல்ஹம்துலில்லாஹில்லஸீ ஃபضلنا அலா கஸீரி மின் இபாதிஹ். அந்த 2 நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லஸீ, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எப்பேற்பட்ட அல்லாஹ் என்றால் மற்ற எல்லாரை விட எங்கள் இருவரை சிறப்புப்படுத்திய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழுகிறார்கள். இங்கே முதல் வாக்கியம் அல்லாஹ் அவர்களுக்கு இல்மை கொடுத்தான், 2வது வாக்கியம் அவர்கள் எல்லாரை விட சிறப்பு பெற்றார்கள். யார் ஒரு இடத்தில் இல்மை இருக்கிறதோ அவர்கள் சிறப்பு பெற்றவர்கள் என்பதை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. பொதுவாகவே ஒரு விஷயத்தை நம்ம அதிகமாக கேட்கக்கூடாது, எது கிடைச்சாலும் போதும் என்ற மனம் தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. அது பணமாக இருக்கட்டும் அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அதை கேட்கக்கூடாது. கேட்பது நல்ல பழக்கமும் அல்ல. கொடுக்கப்பட்டதை அல்லாஹ் கொடுத்தது போதும் என்று புரிந்து கொள்ளக்கூடிய மனம்தான் இஸ்லாம் சொல்லி தருகிறது. அதனால அதிகமாக வேணும்னு கேட்கக்கூடாது. கேட்கறதுல கொடுத்ததுல நீ பரக்கத்தை கொடு, கொடுத்ததுல தேவையற்ற செலவுகளை விட்டு எங்களை பாதுகாப்பு, இந்த மாதிரி தான் அதிகமாக எல்லா இடத்துல கேட்கணுமே தவிர அதிகமாக கொடு லட்சத்தை கொடு கோடியை கொடுன்னு கேட்பது நல்ல முறையே அல்ல. ஆனால் ஒரே விஷயத்தை மட்டும் திருக்குர்ஆனிலே கேட்கலாம் என்று நமக்கு சொல்கிறது. ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வியை அதிகப்படுத்தி தருவாயாக. இந்த துவாவை நம்ம அதிகமாக கேட்கணும். கல்வியை அதிகமாக கேட்க சொல்கிறது திருக்குர்ஆன்.
மற்ற விஷயத்திலே அதிகமாக கேட்கக்கூடியது நரகமும் நரகவாசிகளும் கேட்கக்கூடியது தான். சூரத்துல் காஃபிலே ஒரு வசனம் வரும் அல்லவா, நரகத்திடத்திலே கேட்கப்படுமாம், நரகத்துல நரகவாசிகளை எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் உனக்கு போதுமா, நிரம்பிடுச்சா அப்படின்னு கேட்கும் பொழுது நரகம் கேட்குமாம், ஹல் மின் மசீத், இன்னும் நரகவாசிகள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா எனக்கு கொடு, எனக்கு இன்னும் கொடு, பத்தல, எனக்கு இன்னும் அதிகமா வேணும்ன்ற குணம் யாருதுன்னா நரகத்துடையது. ஆனால் அனுமதி கொடுக்கப்பட்டது என்னன்னா, இல்முடைய விஷயத்திலே, கல்வியுடைய விஷயத்திலே எவ்வளவு வேண்டும் என்றாலும் கேட்கலாம், அதை கற்றுக்கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான வழிமுறைகளை நமக்கு அமைத்து தந்தார்கள். அது கல்வியை கற்கும் பொழுது நம்மை விட பெரியவர்களாக இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம், அந்தஸ்தில் குறைந்தவர்களாக இருக்கலாம், போஸ்டிங்கில் குறைந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் கல்வியை தேடுவது ஒவ்வொருவருக்கும் கடமை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறது. திருக்குர்ஆனிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு இல்லாத ஜுசூக்கள் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அதிகமாக பேசப்பட்ட நபி திருக்குர்ஆனிலே மூசா அலைஹிஸ்ஸலாம். அதில் குறிப்பாக நாம் பிரபல்யமாக நமக்கு தெரிந்த சூரத்துல் கஹஃபிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பயணத்தை சொல்கிறது. நிறைய பயணங்கள் திருக்குர்ஆனில் வருது. அந்த பயணங்கள்ல முக்கியமான பயணம் மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய பயணம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் ஒரு நபி, எனக்கு அதிகமா இல்ம் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க இல்மை தேடி ஒருவரிடத்தை செல்லுங்கள். இப்ப இல்மை தேடி ஒருவரிடத்திலே அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான். அனுப்பிய பிறகு தர்பியத்தை தருகிறான். அவர்களுக்கு வேதத்தை கொடுக்க வேண்டும், அவர்களை நபியாக இருக்கும் பொழுது அவர்களை இன்னும் அந்தஸ்தை கூட்ட வேண்டும். அவர்களுக்கு அந்தஸ்து கூட்டுவதற்கு அல்லாஹ் தஆலா அமைத்து கொடுத்த வழி தர்பியத், இல்ம், கல்வியை வைத்து அல்லாஹ் தஆலா தருகிறான். அதுவும் நபிக்கு சொல்லி தரணும்னா அவங்க நபியா இருக்கணும்ல, நபி இல்லை. சொல்லி கொடுத்த ஆசிரியர் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அல்ல, அவர்கள் ஒரு இறைநேற்ற செல்வர். நபி இல்லாத ஒருவரிடத்திலிருந்து நபி பாடம் கற்க வைக்கிறான் ரப்புல் ஆலமீன். இப்படி பல்வேறு ஒழுக்கங்களை திருக்குர்ஆன் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தருகிறான். எனவே நாம் கல்வி கற்றவர்களாக ஆக வேண்டும் என்பது முதல் செய்தி. நம்முடைய சந்ததிகள் கல்வி கற்றவர்களாக இருக்கணும். நம்முடைய காலம் ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பாக அல்லது சுமார் ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக அப்பொழுது இருந்த சூழ்நிலைகள் வேறு, காலம் வேறு, வறுமை வேறு. அன்னைக்கு இருந்த வறுமைக்கு பேரே வேற. அன்னைக்கு இருந்த வறுமை என்பது சாப்பாடுக்கு வழி இல்லாதவர்களுக்கு பேர் வறுமையில் இருந்தோன்னு சொல்லுவாங்க. அல்லது துணி எடுக்க முடியாதவர்கள், வெறும் பெருநாக்கு மட்டும் துணி எடுக்கக்கூடிய சூழ்நிலை, உணவு இல்லாத பொழுது, அல்லது அவசிய தேவைகளுக்கு கூட பணம் இல்லாதவர்களுக்கு வறுமையில் இருந்தவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த சூழ்நிலைலாம் பெரும்பாலும் இல்லை. அப்படி நான் சொன்ன கேட்டகரியில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பணம் புழக்கத்தினுடைய அடிப்படையில். இன்றைக்கு அதிகமாக வறுமை எதில் இருக்கிறது என்றால் கல்வியில இருக்கிறது, ஒழுக்கத்தில் இருக்கிறது. அந்த இரண்டுத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு பெற்றோராக இருக்கக்கூடியவர், தந்தையாக இருக்கக்கூடியவர், நான் கல்வி கற்கலனாலும் பரவாயில்ல, என்னுடைய பிள்ளைகள் கல்வியை கற்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இருக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி நம்ம சூழ்நிலை வேறையா இருந்துச்சு, ஆனா அதே சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகளையும் ஆக்கக்கூடாது என்பதை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ, பல்வேறு நபிமார்கள் கேட்ட துஆ, சஹாபாக்கள் எல்லாம் அவர்களுடைய பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பி அவர்கள் செய்தது நாம் பார்க்க முடியும். ஒரு சபையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுக்கதை கேட்கிறார்கள். நாயகத்திற்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்குது, சஹாபாக்கள் இடத்துல கேள்வியை கேட்டு பதில வாங்கிறது. அப்போ கேட்குறாங்க, நிறைய சஹாபாக்கள் இருக்கும் பொழுது ஒரு மரத்தினுடைய பேரு, அந்த மரம் எல்லாமே பயன் தரும். மரத்தினுடைய வேரிலிருந்து, இலையிலிருந்து, பழத்திலிருந்து எல்லாமே பயன் தரக்கூடிய மரம் அது என்ன மரம் என்று கேள்வி. சஹாபாக்கள் கொஞ்சம் கஷ்டமான கேள்வியா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய மரங்களை சொல்லுகிறார்கள். உள்ளூரிலிருந்து வெளியூர் வரை உள்ள எல்லா மரங்களுடைய பேரை சொல்றாங்க. ஆனால் எல்லாம் தப்பு. கடைசியாக அந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்லலை. அப்போ இதை சொல்லக்கூடியவர்கள் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு அதுக்கான பதில் தெரியும், ஆனால் என்னை விட பெரிய சஹாபாக்கள் நிறைய பேர் சபையில் இருந்ததுனால நான் எந்திரிச்சு சொல்றது
சரியா இருக்காதுன்றதுனால நான் சொல்லாம இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லா சஹாபாக்களும் கலைந்து செல்லும் பொழுது அவருடைய தந்தையான உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அதான் எனக்கு அந்த பதில் தெரியும். என்ன பதில்? அது பேரித்தம்பழம் மரம். சிம்பிள். மதீனாவில் அதிகமாக இருந்த பேரித்தம்பழம் மரம். ஆனால் சஹாபாக்கள் கொஞ்சம் கஷ்டமான கேள்வியா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சிருக்காங்க. பேரித்தம்பழத்தை சொல்லவில்லை. அதனுடைய விஷயத்துல தான் அதனுடைய வேரிலிருந்து மரத்திலிருந்து எல்லாமே பயன், எதுவுமே பயன் இல்லாமல் இல்லை என்பது போன்று இருக்கக்கூடியது பேரித்தம்பழம் மரம். ஏன் இந்த பதிலை நீ சபையில சொல்லலைன்னு கேட்குறாங்க. என்னுடைய நிறைய பெரிய சஹாபாக்கள்லாம் இருந்தாங்க, அதனால நான் சொல்லலை. அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீ மட்டும் அந்த பதிலை கரெக்டாக சொல்லியிருந்தனா ஒரு தந்தையா எனக்கு அதை விட பெருமை வேறு எதுவும் இல்லை என்று சொல்கிறார். இந்த துனியாவிலே எனக்கு அதை விட ஒரு பெருமை கிடைத்திருக்காது. ஒரு பெற்றோருக்கு தன்னுடைய பிள்ளை கல்வியாளராக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு பெருமையாக இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவ பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். இப்பொழுது நாம் சொன்ன அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்கிறார்கள். துஆ என்ன செய்கிறார்கள்? சிறு குழந்தைகளுக்கு துஆனா என்ன செய்யலாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம அல்லிஹ்முல் கிதாப் ஃபக்ஹிஹு ஃபித்தீன். அவருக்கு கல்வியை கற்றுக் கொடு யா அல்லாஹ், அவருக்கு கல்வியை கொடு, தீனிலே அவர்களுக்கு ஃபிக்ஹை தா. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய குழந்தைகள் கல்வியாளர்களாக ஆக வேண்டும். இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நிறைய கற்றுத்தருகிறோம். குறிப்பாக இப்போ அட்மிஷன்லாம் நிறைய போயிட்டு இருக்கும். அடுத்த ஆண்டுக்கான அட்மிஷன் இப்பொழுதே துவங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பிள்ளைகளை எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம், எந்த டியூஷனில் சேர்க்கலாம், எங்கள் ஸ்கூலில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, எதெல்லாம் அதிகமாக கற்றுத்தராங்க, படிப்பை தாண்டி வேறு எதெல்லாம் சொல்லித் தருகிறார்கள், கராத்தே இருக்குதா, யோகா இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா, அதுக்கு ஒரு கிளாஸ், இதுக்கு ஒரு கிளாஸ், ஹிந்திக்கு ஒரு, இப்படி நிறைய கிளாஸுகள் எதை அதிகமாக இருக்குதுன்ற நாம் தேடுகிறோம். ஆனால் நம்மில் பெரும்பாலானவர்கள் எந்த மதரசால பிள்ளையை சேர்க்கலாம், எந்த மதரசால அதிகமான இல்மு சொல்லித்தராங்க, எந்த மதரசால ஒழுக்கம் சொல்லித்தராங்க, இதை நாம் சிந்திப்பதில்லை. துனியாவுடைய விஷயத்திலே துனியா அவசியம்தான், இல்லைன்னு சொல்லலை. துனியாவே வேண்டாம் என்று எந்த ஆய்வுகளும் சொல்லுவதில்லை. அவசியம்தான், ஆனால் அது நிரந்தரம் அல்ல. நிரந்தரமாக இருக்கக்கூடியது மறுமை. இன்றைக்கு நமக்கு நிறைய பேருக்கு தொழுகையினுடைய முக்கியமான ஃபர்லுகள் தெரியாது. தொழுகையில் தக்பீர் கட்டிட்டு நிற்கிறோம், இமாம் ஓதுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரா ஓதிட்டு இருப்பாங்க. பின்னாடி நிற்கிறவங்க ஓதக்கூடாது. ஹனஃபி மதுஹபின் படி இமாம் ஓதும் பொழுது பின்னாடி நிற்கிறவங்க எதுவுமே ஓதக்கூடாது, வெறும் கேட்க மட்டும்தான் செய்யணும். அது எந்த வக்தா இருந்தாலும் சரி. ஃபஜ்ர் மக்ரிப் இஷால இமாம் சத்தமா ஓதும் பொழுது அவங்க சத்தமா ஓதும் பொழுதும் பின்னாடி இருக்கவங்க ஓத வேண்டும்னு அவசியம் இல்லை. லுஹர் அசர் போன்ற தொழுகையில் மௌனமாக ஓதும் பொழுதும் அப்பையும் ஓத வேண்டிய அவசியம் இல்லை. ஷாஃபி மதவில் மட்டும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவார்கள். ஆனால் இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு அது தெரியாது. இமாம் ஓதிட்டு இருப்பாங்க, பின்னாடி நமக்கு சவுண்டு கேட்கும், அல்லந்து சூரா ஓதிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேருக்கு இன்றைக்கு வரை குளிப்பினுடைய ஃபர்லுகள் தெரிவதில்லை. வாயை கொப்பளிக்க வேண்டும், நாசிக்கு தண்ணீரை செலுத்த வேண்டும், உடல் முழுவதும் இணைய வேண்டும் என்ற குளிப்பின் ஃபர்லுகள் தெரிவதில்லை. இப்படி நிறைய விஷயங்கள் நாம் தெரியாமல் வைத்திருக்கிறோம். குர்ஆன் ஓத தெரியாமல் நாம் வைத்திருக்கிறோம். இதே விஷயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதே விஷயத்தை ஆக்கிடக்கூடாது. நம்முடைய சூழ்நிலைகள் வேறு, நம்முடைய எதிர்கால சந்ததிகளுடைய சூழ்நிலைகள் வேறு. இதற்கு முன்பு நாம் இருந்த அந்த நவீன குறைவு, தொழில்நுட்பம் குறைவு, சோசியல் மீடியாக்கள் குறைவு, இன்றைக்கு எல்லாம் அதிகமாகிவிட்டது. எது ஹலால் எது ஹராம் என்று தேடும் அளவிற்கு ஹராமினுடைய புழக்கங்கள் அதிகமாகிவிட்டது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எதிர்கால சந்ததிகளை மார்க்கத்தினுடைய கல்வி இல்லாமல் ஒரு குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க முடியாது என்பதுதான் உண்மை. இந்தியாவிலே அதிகமாக எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பில் சொல்லப்படுவது என்னன்னா, எந்த ஊர்ல மக்தபுடைய மதரசா இல்லையோ, பள்ளிவாசலுடன் தொடர்புடைய மதரசா இல்லையோ, அங்கிருந்து அதிகமான முர்த்ததுகள் வெளியே வருகிறார்கள். முர்த்ததுனா இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்றவர்கள். நஊது பில்லாஹ். முர்த்ததுகள் அதிகமாக எங்கே நிகழ்கிறது என்றால் பள்ளியிலே தொடர்பில்லாத குழந்தைகள். இன்னைக்கு நம்ம அதிகமாக பார்க்கலாம்.
கெசட் ஆஃபீஸில் இதுக்கு முன்புள்ள காலமெல்லாம் இருந்தது, மாதத்திற்கு ஒன்றோ அல்லது மாதத்துக்கு ரெண்டோ வரும். முஸ்லிம்கள் மதம் மாறியதாக வரும், ரொம்ப ரேர். இன்றைக்கெல்லாம் பார்த்தால் காதலுடைய விஷயத்திலும் அல்லது பல்வேறு சூழ்நிலைகளிலே வேறு சமயத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வருவதும் இஸ்லாத்திலிருந்து வேறு சமயத்திற்கு போவதும் சர்வ சாதாரணமாக விட்டது. முர்த்தத்துகள் அதிகமாகி விட்டது, தற்கொலைகள் அதிகமாகி விட்டது. அடிப்படை இஸ்லாத்தினுடைய கல்வி இல்லாதனுடைய விளைவு இன்றைக்கு நாம் ஒரு மிகப்பெரிய வறட்சியில் இருக்கிறோம். முக்கியமான உண்மையான வறட்சி என்பது மார்க்கத்தினுடைய வறட்சி என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எனவே தான் சொல்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தைகளை பார்த்தாலே அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதிலே முக்கியமான பங்கு வகித்தார்கள். அவருடைய பேர பிள்ளைகள் தெரியாம ஒரு மரத்திலிருந்து ஒரு பழத்தை சாப்பிடுகிறார்கள். அந்த பழத்திலிருந்து இவர்கள் சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லை, தெரியாம சாப்பிடுறாங்க. சின்ன குழந்தைங்க அதை துப்புன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து எடுக்கிறாங்க. சில சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், யா குலாம், குலாம்னா சிறுவன் அர்த்தம். சிறுவனே, குல் பி யமீனிக், வலது கரத்தில் சாப்பிடு, உங்கள் பக்கத்தில் இருந்திருக்கிறத சாப்பிடு, தட்டிலே உன் புறத்திலிருந்து சாப்பிடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு நிறைய செய்திகளை கற்றுக் கொடுத்தார்கள். எனவேதான் அரபுகளிடத்தே ஒரு பழக்கம் இருக்கிறது, சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது கல்வியை கற்றுக் கொடுத்து விடுவார்கள். எனக்கு குழந்தைகளாக இருக்கும் பொழுது கல்வியை கற்றுக் கொடுப்பது ஈஸி, அதை அவங்க அப்சர்வ் பண்ணுறதுக்கும் ஈஸி. ஏன்னா அதுக்கப்புறம் அதிகமாக ஆக 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 உலகத்தினுடைய சிந்தனைகள் அதிகமாகும் பொழுது, அதுவும் இன்னைக்கு சோஷியல் மீடியாவுடைய சிந்தனைகள் அதிகமாகும் பொழுது மார்க்கத்தினுடைய கல்வி உள்ள இருக்காது, எப்படி வெளியே போகும்னு பார்க்கும். எனவே சிறு வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு, குழந்தைகளுக்கு மார்க்கத்தினுடைய கல்வியை கொடுப்பது ஒரு பெற்றோருடைய தார்மீக கடமை. அதை தவறும் பட்சத்திலே குழந்தைகளும் பாதிப்பாகும், அந்த பெற்றோரும் அவருடைய அமானிதத்தை சரியான முறையிலே நிறைவேற்றாதவராக ஆகுகிறார் என்பதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. அன்பானவர்களே, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க இந்த ஷவ்வாலுடைய மாதத்திலே ரமலான் முடிந்ததற்கு பிறகு மதரசாக்கள் துவங்கும். ரமலானில் ஒரு மாதம் லீவ் விட்டுருப்பாங்க, லீவு முடிந்ததுக்கப்புறம் மதரசாக்கள் துவங்கும். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாருங்கள், எந்த மதரசா உங்களுக்கு தகுதியாக தெரிகிறதோ அந்த மதரசாக்களிலே சேருங்கள். குறிப்பாக பள்ளியுடன் தொடர்புள்ள மதரசாவிலே சேர்க்க வேண்டும். ஒரு சில ஆயிரங்களை கொடுத்தால் வீட்டிற்கு வந்து கற்றுத் தருவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதை தாண்டி முக்கியமான விஷயம் என்னவென்றால், பள்ளியுடன் தொடர்புள்ளவனாக பிள்ளைகள் ஆக வேண்டும். பள்ளியுடன் தொடர்புள்ளவனாக ஆகும் பொழுதுதான் ஜமாத்தினுடைய தொழுகை கிடைக்கும். பள்ளியுடன் தொடர்புள்ளவனாக ஆகும் பொழுதுதான் பிள்ளைகளுக்கு மத்தியிலே கல்வியினுடைய விஷயத்திலே ஆரோக்கியமான போட்டி ஏற்படும். கல்வியுடைய விஷயத்திலே ஆரோக்கியமான போட்டி தேவை. பள்ளியுடன் தொடர்புடையவர்களாக ஆகும் பொழுதுதான் பெரியவர்களை சிறியவர்களை சந்திக்கும் பொழுது அதற்கான ஒழுக்கங்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லி தருவது, இப்படி பல்வேறு ஒழுக்கங்கள் எல்லாம் பள்ளியுடன் தொடர்புடும் போது ஆகும் பொழுதுதான் கிடைக்கும். எனவே பிள்ளைகளை பள்ளியுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய மதரசாக்களிலே நீங்கள் சேருவதற்கு ஆர்வம் காட்டுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களையும் நீங்கள் சேருவதற்கான வாய்ப்பினை நீங்கள் அமைத்து கொடுங்கள். மார்க்கத்திலே குறிப்பாக மதரசாக்களிலே சொல்லித்தரப்பட வேண்டியது என்னவென்றால், என்னென்ன கொடுக்கிறார்கள் என்றால் குர்ஆன் சொல்லித்தரப்படுகிறது. குர்ஆன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்கள், இஸ்லாமிய நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய வரலாறுகள், ஃபிக்ஹ் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கத்தினுடைய முக்கிய சட்டங்கள், அகீதா என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தினுடைய கொள்கைகள், அதப், ஒழுக்கங்கள், இது எல்லாமே சொல்லித்தரப்படக்கூடியது தான் மக்தபுடைய மதரசாக்கள். இது எல்லாமே ஒரு பிள்ளைக்கு இன்றைக்கு அவசியமாக தேவையாக இருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை மதரசாக்களிலே சேருங்கள். அதன் மூலமாக நீங்களும் வெற்றியடையலாம், உங்களுடைய பிள்ளைகளும் வெற்றியடையலாம். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நம்முடைய பிள்ளைகளை தீனிலே இருக்கச் செய்வானாக. நம்மையும் நம்முடைய சந்ததியும் கடைசி வரை மார்க்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.